மாதம் அது அரிசி சாப்பிடுவீங்க 5 கிலோ. என்ன டப்பா சொன்னால் போதும், எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியதில்லை. சமையல் எண்ணெய் இருக்குல்ல, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், பாமாயில் எவ்வளோ மாதமாக போகுது? 1 லிட்டரா? 2 லிட்டரா? 1 லிட்டர். ஓகே. ஜீனி எவ்வளோ சாப்பிடுவீங்க? டீ போட கச்சேரி சொல்லி மாதத்துக்கு 4 கிலோ. ஓகே. 4 கிலோ 5 கிலோ கொடுக்கும். இப்போ 5 வருஷத்துக்கு மேலே கரண்ட் பில்லை கட்டுறீங்க. எவ்வளோ கம்மினா எவ்வளோ? ஒரு 300 ரூபா கட்டிங்களா? தெரியல வீடியோ. சரி, அவ்வளோ கட்டி 5 வருஷம் வேலை கட்டிருப்பீங்க. 600 ரூபா கட்டுவோம். சரி, இப்போ கட்டுறீங்க? இப்போ 900. நான் தான் காலி பண்ணிட்டேன். 950 ரூபா. ரைட்டு. 5 வருஷம் வீட்டு வச்சு பாருங்க. இந்த வீட்டு வரி எவ்வளோ? 360 ரூபா. நான் எல்லாருக்கும் ஒரே வரி தானே? இல்ல 3 வரி. இல்ல 900 ரூபானா 1000 ரூபா கொடுக்கணும். ஏன்னா தண்ணி உங்களுக்கு 1260 ரூபா. இப்போ 2000 தண்ணி வீட்டுக்கு 600 ரூபாயா? 3000 ரூபா. 5 வருஷம் மாதம் சாப்பாடு வாங்கல. இப்போ அரிசி, சீனி, சக்கரை, எண்ணெய் சேர்க்காம எவ்வளோ வாங்கி 5 வருஷத்துக்கு முன்னாடி? இதர செலவுகள் மலேஜாமா 1000 ரூபா. பெட்ரோல் போட்டிருக்காங்கடா. அப்புறம் பெட்ரோல்லாம் காசு கம்பெனிக்கு போகணும்ல. டெய்லி 100 ரூபா பெட்ரோல். அதுல ஒரு 3000 2000 ரூபா போடுறேன். செல்லு காசு இருக்கு, கேபிள் காசு எல்லாம் இருக்குல்ல. எல்லாமே விலை ஏறி தானே இருக்கு. ஆமாங்க. இந்த மாசம் 5000 போடுறீங்க. இந்த மாதம் நீங்க 1000 கொடுத்தாங்களா? 1000 வாங்கிருக்கீங்களா? எத்தனை மாதம் 1000 வாங்கிருக்கீங்க? 32 மாதம் கொடுத்துருக்காங்க. 32 மாதம் அவங்க கொடுக்க 32 மாதம் கொடுத்துருக்காங்க. எதுவுமே கொடுக்கல. 32, 5, 37,000 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கொடுத்த 5000 சேர்த்து இந்த 5 வருஷத்துல கூட கட்டிருக்க பணம் மட்டும் 3,90,000 கட்டிருக்கீங்க. அவ்வளோ விலைவாசி இந்த 5 வருஷத்துல 3,90,000 கட்டிருக்கீங்க. இன்னைக்கு கொடுத்த 5000, 32,000 சேர்த்து 37,000 கொடுத்துருக்காங்க. நம்ம கட்டிருக்க 3,70,000 கட்டிருக்கோம். பார்த்துங்க, இப்போ செலவு இந்த ஆட்சியில் வருது. எடப்பாடி ஆட்சி இருக்கா, விலை ஏறவே இல்லை. விலையும் ஏறல, கரண்ட் உள்ள வட்டியெல்லாம் வரல. கட்டணம் வச்சுருந்தாரு. இந்த ஆட்சி வந்து கடன் வாங்கிட்டாங்க, அவளை கையில் ஏதாவது செலவு வச்சாங்க. 390,000 செலவாயிருக்கு. பார்த்துங்க, 3 செலவாயிருக்கு. பார்த்துங்க, எல்லாத்தையும் மக்கள் சொல்லுங்க.